என்ன தனியா போறேன்? ஹலோ, கம்பெனிக்கு யாரும் இல்லையா? உங்களுக்கும் சேர்த்து டிக்கெட் நானே எடுத்துட்டேன். போலாமா? என்ன அப்படி பாக்குறீங்க? முன்ன பின்ன தெரியாதுனா பக்கத்துல வந்து உரிமையோட பேசுறேன்னு பாக்குறீங்களா? அத்தனை பேரையும் விட்டுட்டு உங்களை எப்படி தேடி பிடிச்சேன்னு பாக்குறீங்களா? அதுக்கு காரணம் நீங்க நிக்கக்கூடிய இடம் அப்படி. அப்ப நான் வரட்டுமா? அதுக்குள்ளே வா. நான் வந்து 3 மணி நேரம் ஆச்சு. எனக்கு வேற ஒரு ப்ரோகிராம் இருக்கு. அதான் அடிக்கடி வர போறேன். என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல. கட்டப்பா. கட்ட பாக்குறீங்க? எட்ட இருந்தா கட்டவா முடியும்? எட்ட இருந்தா தானே கட்டையே ரசிக்க முடியும். ஒரு கவிதையே எழுதிடுவீங்க போல இருக்க. இந்த மாதிரி இடத்துக்கு வந்தாதம்மா கவிதையே புரண்டு. நான் இன்னைக்கு நரிமுகத்தில் முடிச்சிருக்கேன். அப்ப நீங்க அடிக்கடி நரிமுகத்திலே முழிங்க. நான் இங்க வந்துட்டு போறதுல உனக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே? எப்ப வேணாலும் வரலாம். பட் ஒன் திங், நீங்க வரதுக்கு முன்னாடி ஒரு போன் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா சமயத்துல அவர் வீட்டுல இருந்தாலும் இருப்பாரு. ஆமா, அந்தவர் எங்கப்ப? இப்போ போட்டோல தான் இருக்காரு. தாலியை போட்டுட்டு தப்பு பண்ண வேணான்னு கழட்டி வச்சுட்டு மறுபடியும் மாட்டிக்கிறேன். பாவம் பண்றதுல கூட உன் பாலிசி நல்லா தான். சின்ன வீடு பெரிய வீடு அதுல இல்லடி விஷயம். என் பெரிய வீடு வசதியா இருக்கிறதுனாலதான் உன்ன மாதிரி சின்ன சின்ன வீடுகளையே என்னால கட்ட முடியும். என் மாமன் செத்து 6 மாசம் ஆச்சு. நான் ராமனா இருப்பேன்னு ஒண்ணுதான் என் பொண்டாட்டி என் மேல உயிரையே வச்சிருக்கான். எனக்காக இன்னும் அவ சாப்பிடாம கூட இருப்பான்னு நினைக்கிறேன். பெரிய வீட்டு நிலவரம் எப்படி இருக்குன்னு விசாரிப்போம். ஹலோ டார்லிங். ஹலோ டார்லிங், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, நம்ம ஆபீஸ் ஃபைல் எல்லாம் புரட்டிக்கிட்டு இருக்கேன். நான் கூட நீங்க இல்லாத குறைக்கி போர்வை இழுத்து அணைச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? உன்னை அப்படியே கட்டிக்கணும் போல் இருக்கு. எனக்கும் தாங்க. ஆமா, வர்றதுக்கு லேட் ஆகுமா? என்ன கண்ணு, கோச்சிக்காதம்மா. பார்க்க வேண்டிய ஃபைல்லாம் பாக்கி இருக்கு, பார்த்துட்டு வந்துடுறேன். உங்களை எனக்கு இப்பவே பார்க்கணும் போல இருக்குங்க. வரமாட்டீங்களா? ஐ வெரி சாரி டார்லிங், கொஞ்சம் லேட் ஆகும். என்ன இப்ப நான் வந்துடுறேன். சரி, மெதுவாவே வாங்க. கட் பண்றதுக்கே மனசு வரலைங்க. கேக்குறேன். புருஷன்னா இப்படி எல்லாம் இருக்கணும். அவரை மேல உயிரையே வச்சிருக்காரு. நான் அவரை எப்படி எல்லாம் ஏமாத்துறேன் பாத்தீங்களா? அதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி. என்னங்க, நாம ஜாலியா பெங்களூர் போயிட்டு வரலாமா? மண்டே, நான் போன் பண்ணி வரேன்னு சொன்னேன். அப்பவே சொல்லிடக்கூடாது. ஏன் இப்ப மட்டும் என்ன? ஒண்ணு இல்ல, பணத்தோட பிற்பட வந்திருப்பேன். இப்ப மட்டும் என்ன, குடியா மொழி போயிடுச்சு. நான் போயிட்டு கொஞ்ச நேரத்துல ரெடி பண்ணிட்டு. உங்க வீட்டுக்காரர் வர்றதுக்கு லேட் ஆகுமா? அவர் இப்ப வரமாட்டாரு. சப்போஸ் வந்துட்டாருன்னா? வந்தா என்ன, அவருக்கு ஷாக்கா இருக்கும், எனக்கு சாதாரணமா இருக்கும். நீங்க பயப்படாதீங்க. யோ, அத இதை எடுத்து அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஆமா, இப்ப என்ன நடந்துருச்சு? என்ன நடந்துருச்சான்? கால்ல இருக்கிறத கரெக்ட் என்ன? அது கூட நான் வாங்கி கொடுத்ததியா? கம்முனு எனக்கு வேணும்டி. உங்க அப்பன் தங்கம் தங்கம்னு சொல்லி கட்டி கொடுத்தாண்டி. எத்தனை கேரக்டர்னு கேட்கல, உன் கேரக்டர் நான் புரிஞ்சுக்கலடி. இப்பதாண்டி புரியுது நீ 16 கேரக்டர். அப்பன் வைரம் வைரம்னு சொன்னாண்டி. அது அறுக்கு முன்ன இப்பதாண்டி தெரியுது. கோவத்தை ரொம்ப அதிகமா போயிடுறீங்களே. தமிழ் படம் அடிக்கடி பாப்பீங்களா? ஏண்டி அடிக்கடி வீட்டுக்காரு இப்ப தாண்டி தெரியுது வீட்டுக்காரலையே உன் வீட்டுக்காரரை வச்சிருக்கேன். ஓடாதடா ஓட்டுதல. எனக்கு வர்ற ஆத்திரத்துல உன்ன நாக்க பிடிங்கிட்டு சாகலாங்கறியா? கையடியா? நெற்றிக்கண்ணெல்லாம் திறக்கிற வேலை வச்சுக்காத சிவா. நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கும் போது எனக்கு 10 லட்சம் தெரியுமா இல்ல அதுக்கு மேல தெரியுமான்னு கணக்கு போட்டிய தவிர
நான் ஒரு பத்தினியாவோ இல்ல உத்தமையாவோ இருப்பேன்னு நினைச்சு பாத்தியா? அப்படி நினைச்சு பாத்திருந்தீன்னா அது உன் தப்பு. நீ ஒரு ஏகபத்தினி விரதத்தை கடைபிடிக்கிற ராமனா இருந்து நான் சீதையா இல்லாம பாத மாறி போயிருந்தா நீ சத்தம் போடுறதுல நியாயம் இருக்கு. ஆஃப்டர் ஆல் நீயே ஒரு எச்சக்கலை. என்ன பத்தி பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இப்போ ஒண்ணு குடிமொழிக்கு போயிடல. நான் ஏதோ இடையில அனுபவிச்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் கண்டும் காணாம இருந்து சொத்தை அனுபவிக்கிறதுனா இரு. அப்படி இல்ல எனக்கு இந்த வேஷம் ஒத்து வராது, ரோஷன் தான் வரும்னா நடைய கட்டு. நீயே ஒரு எச்சக்கலை. என்ன பத்தி பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? அப்படி இல்ல எனக்கு இந்த வேஷம் ஒத்து வராது, ரோஷன் தான் வரும்னா நடைய கட்டு. என்னங்க பேசவே மாட்டேங்கிறீங்க? இந்த நேரத்துல நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. உங்க மேல நான் உயிரையே வச்சிருக்கேங்க. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். ஒண்ணு இல்ல, வாட்ச மறந்துட்டு போயிட்டேன். என்னங்க அப்படியே பாக்குறீங்க? வாட்ச பாக்குறீங்களா? சின்ன முள்ளும் சரியில்லை, பெரிய முள்ளும் சரியில்லை. குருப்பான் சாரா? சொல்லுங்க சார். என்ன சார் நெக்ஸ்ட் வீக் டேட் இப்ப கேக்குறீங்க? கோயம்புத்தூர் போறேன், சொந்த ஊராச்சே. ஸ்டேஜ் ப்ரோகிராம் தான். இல்ல சார் முடியாது சார். அடுத்த வாரம் முடிச்சு கொடுத்துறேன் சார். சாங் ரெக்கார்டிங் தானே, கவலையே படாதீங்க. நம்ம கிருஷ்ணன் அனுப்புங்க, சிங்கர் கால் ஷீட்லாம் வாங்கட்டும். நம்ம பிரியா கிட்ட சொல்லி நல்லபடியா முடிச்சு கொடுத்துறேன். ஓகே சார். தேங்க்யூ சார். மதுக்கு லெட்டர் போட்டீங்களா? போட்டாச்சு சார். விவரமா எழுதிட்டீங்க. எத்தனை மணிக்கு போறோம், என்ன ப்ரோகிராம்? கிளீனா எழுதி போட்டாச்சு சார். மது, நீ எந்த போதையில இருக்கியோ? கீதா, என் கையால மாலை எடுத்து கொடுத்தேன். நீ சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா உன் வாழ்க்கை இப்படி எல்லாம் ஒண்ணு நான் நினைச்சு கூட பாக்கல கீதா. ரமணா, இன்னைய வரைக்கும் என்னோட லைஃப்ல நான் எவங்கிட்டையும் உதவின்னு கேட்டு போனதே இல்லை. உன்கிட்ட எனக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்குங்கிறனால கேட்கிறேன். எனக்கா ஒரு உதவி செய்வேடா. ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு செய்யாம வேற யாருக்கா செய்ய போறேன்? நீ எனக்கா எதுவும் செய்ய வேணாண்டா, என் தங்கச்சிக்காக செஞ்சினா போதும். நான் குடங்குடமா இந்த பாழ போன சாராயத்தை குடிச்சிருக்கேன். அப்பெல்லாம் என் வயிறு எரிஞ்சது இல்லடா. ஆனா வசதியா வாழ்ந்துட்டு இருந்த என்னோட தங்கச்சி கஷ்டப்படுறத பார்க்கும் போதுதான்டா உண்மையிலேயே வயிறு எரியுது. என் தங்கச்சிய நீ பெரிய பாடகையாக்கணும். இந்த ஊர் காஃபி கடை, டீ கடை, சாராய கடையில கூட அது பாடின ரெக்கார்ட போடணும், நான் கேட்கணும்டா. இதுதான் நீ எனக்காக செய்யணும்னு ஆசைப்படுறது. நிச்சயமா உன் ஆசை நிறைவேற்றுடா. கீதாக்கு இப்படி ஒரு உதவி செய்யணுங்கிறதுக்காக தான் ஆண்டவன் என்ன ஒரு மியூசிக் டைரக்டராவே ஆக்கலாம் போல இருக்கு. நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் என்னடா பேசவே மாட்டேங்கிற? ஒண்ணும் இல்லடா, ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் வருத்தமா இருக்கு. கவலைப்படாத, உடம்ப பாத்துக்கடா. நீ தங்கச்சியை பாத்துக்கடா. அப்ப நான் வரேன்னா என்னன்னா போயிட்டு வாமா. தங்கச்சி கேட்க கூடாதுன்னு நினைச்சேன். என்னால கேட்காம இருக்க முடியலம்மா. எனக்கா ஒரு காரியம் செய்யம்மா. என்னன்னு சொல்லுங்கண்ணா. தங்கச்சி, என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேலுக்கு என்னோட வாழ்க்கையில கல்யாணம், காட்சி இதெல்லாம் கிடையவே கிடையாது. என்னமோ இப்படி இருந்து இப்படியே போயிடுவேன்னு நினைக்கிறேன். என்னடா குடிகாரன் இதெல்லாம் கேட்கிறானே நினைச்சிடாத. எனக்கு ஒரு சின்ன ஆசைமா, உன்னோட பையனுக்கு என்னோட பேரை நீ வைப்பியம்மா. பேராசை தானே படுறீங்க? பேராசை பள்ளியே, உங்க ஆசைப்படியே உங்க பேரைய வைக்கிறேன். நான் ராசி இல்லாதவனோன்னு நினைச்சம்மா. எனக்கும் ராசி இருக்குமா. அண்ணா, எனக்காக நீங்க ஒரு சத்தியம் செஞ்சு தருவீங்களா? உனக்கா எந்த சத்தியம் வேணாலும் செஞ்சு தரமா. ஒண்ணு இல்லைண்ணா, இன்னில இருந்து இந்த குடி பழக்கத்தை விட்டுடுங்க. தங்கச்சி, நீ நல்லா வாழ போறியங்கிற சந்தோஷம், இன்னைக்கு எல்லாரும் என்ன விட்டுட்டு போறீங்களேங்கிற வருத்தம் எல்லாத்தையும் மிஸ் பண்ணி கொண்டாடணும்னு கடைசியா இந்த பாட்டில வாங்கி வச்சுட்டோமா. இன்னைக்கு இதை மட்டுமா சாப்பிட்டுக்கிறோமா. நாளையில இருந்து
ஓ சத்தியமா சாப்பிட மாட்டோமா சாப்பிட மாட்டோமா சந்தோஷமா போயிட்டோமா நீ நல்லா இருப்போமா நான் வரேன்னா போயிட்டு வா